அஞ்சலை அம்மாள் அவருடைய பிறந்த நாளை ஒட்டு இன்று சமூக நீதி சத்திரியர் பேரவையின் சார்பில் மாலை அணிவித்து அவருக்கான புகழஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்திய விடுதலை போராட்டத்தில் இந்த மாவட்டத்தில் முதல் வீறு கொண்டு எழுந்து காந்தியடிகளின் அழைப்பை ஏற்று போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்ற முதல் பெண்மணி நம்முடைய அஞ்சலை அம்மாள் ஆவார்கள். அவரை போல அதிக நாள் சிறையில் இருந்தவர் எவரும் இல்லை. சிறையில் சென்று கர்ப்பிணியோடு சிறையில் சென்றவர் குழந்தையை பெற்றெடுப்பதற்காக வெளியில் வந்து பெற்றெடுத்த பின் குழந்தையோடு சிறைக்கு சென்றவர். அப்படிப்பட்ட வீர தாய். அதனால்தான் காந்தியடிகள் அவர்கள் நம்முடைய அஞ்சலை அம்மாளை தென்னாட்டு ஜான்சிராணி என்று சொன்னார்கள். புதுவைக்கு வந்த நம்முடைய காந்தியடி அவர்கள் அஞ்சலை அம்மாளை சந்திப்பதற்காகவே கடலூர் வந்தார்கள். அப்போது வெள்ளைய அரசு காந்தியடிகளை எவரும் சந்திக்க கூடாது என்று தடையாணை போட்டு இருந்த காலத்தில் கோஷா அணிந்து குதிரை வண்டியில் சென்று காந்தியடிகளை அழைத்து வந்து அவரை சந்தித்து பேசிய மகத்தான வீராங்கனை நம்முடைய அஞ்சலை அம்மாள் ஆவார்கள். அவருக்கு இந்த நாடு அஞ்சலி செலுத்த வேண்டும். நாட்டு மக்கள் அவருடைய தியாகத்தை வீரத்தை நினைவு கூர்ந்து புகழ வேண்டும். அந்த அடிப்படையில் தான் பல்வேறு தரப்பினரோடு நாங்கள் வைத்த கோரிக்கை கொடுத்த அழுத்தத்தினுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு கடலூரில் அவருக்கு முழு உருவ சிலையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதே போல கடந்த ஆண்டு நான் முதலமைச்சரிடத்தில் வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அரசு விழாவாக அறிவித்து முதலாண்டு இன்றைக்கு அரசின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் கூட மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய புகழ் ஓக வேண்டும், அவருடைய வரலாறுகளை பாட புத்தகத்தில் சேர்க்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அவர்கள் பிறந்து வளர்ந்த பகுதியில் முட்டம் பகுதியில் அவருக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்டிட வேண்டும், அல்லது இங்கே வாழ்ந்த அந்த தெருவிற்கு அஞ்சலை அம்மாளுடைய பெயரை சூட்ட வேண்டும். எது எப்படி இருந்தாலும் பாட புத்தகத்தில் அவருடைய வரலாறு சேர்ப்பது அடுத்த தலைமுறைக்கு இந்தியாவின் வரலாறு மட்டுமல்ல, ஒரு பெண் எப்படி பொது நோக்கோடு இருக்க வேண்டும், பொது பிரச்சனைக்கு எப்படி போராட வேண்டும் என்கிற உணர்வு அடுத்த தலைமுறைக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். எனவே இந்த அரசை முதலமைச்சரை நான் அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம் உங்கள் காலத்தில் தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும். ஆகவே நீங்கள் அஞ்சலை அம்மாளுடைய வரலாறை கண்டிப்பாக பாட புத்தகத்தில் அடுத்த ஆண்டு பாட புத்தகத்தில் மாணவர்கள் படிப்பதற்கு ஏற்ப ஏற்பாடு செய்திட வேண்டும் என்கிற அந்த வேண்டுகோளை இந்த நேரத்தில் நான் வைப்பதிலே கடமைப்பட்டிருக்கிறேன்.